நிச்சயமாக, அதாவது சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்தில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி வைக்க உள்ளார். முதன்முறையாக தமிழகத்தில் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை ஆகிய 4 நகரங்களில் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்க இருக்கின்றன. இந்த போட்டியை துவங்க வைப்பதற்காக பிரதமர் அவர்கள் சென்னை வருகிறார்கள். குறிப்பாக 4 மணிக்கு பெங்களூருக்கு புறப்படும் பிரதமர் 4:50 மணிக்கு சென்னை விமான நிலையம் வர உள்ளார். மாலை 5:15 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலமாக மெரினா கடற்கரையில் உள்ள அடையார் INS படைத்தளம் செல்லும் பிரதமர் அங்கிருந்து வாகனம் மூலம் இங்க நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு வருகிறார். இந்த வரும் வழியெல்லாம் பொதுமக்களை அவர் சந்திக்கிறார். பொதுமக்களுடைய ஒரு உற்சாக வெள்ளத்தின் இடையே அவர் இந்த நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு வருகிறார். சரியாக 6 மணிக்கு இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை பிரதமர் துவக்கி வைக்கிறார். குறிப்பாக பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி சென்னையில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. சென்னையில் 22,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மாநகரில் ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இது தவிர சென்னையில் உள்ள முக்கிய ரயில் நிலையங்கள், பேருந்து முனையங்கள் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னையில் உள்ள முக்கிய சாலைகள், அதாவது இந்த மோடி அவர்கள் இந்த விளையாட்டு அரங்கத்தை விளையாட்டு அரங்கமாக இருக்கட்டும், மோடி அவர்கள் வரக்கூடிய பாதையாக இருக்கட்டும், அனைத்து பாதைகளிலும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சரியாக இந்த விளையாட்டு போட்டியை துவக்கி வைத்துவிட்டு 7:45 மணிக்கு மோடி அவர்கள் வாகனம் மூலமாக கிண்டி ராஜ்பவனுக்கு செல்கிறார். அங்கு ஓய்வெடுத்த பிறகு மறுநாள் திருச்சிக்கு புறப்படுகிறார். இதுதான் மோடி அவர்களுடைய பயணத்தின் குறிப்பாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளை பொறுத்தவரை தமிழகத்தில் திருச்சி, மதுரை, கோவை ஆகிய 4 நகரங்களில் இது நடக்கிறது. இன்று துவங்கக்கூடிய இந்த போட்டியானது 31ஆம் தேதி வரை நடக்கிறது. குறிப்பாக 36 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட சுமார் 6000க்கும் மேற்பட்ட வீரர்கள், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் பங்கேற்கிறார்கள். 1600க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்களும் 1000க்கும் மேற்பட்ட நடுவர்களும் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக 27 பிரிவுகளில் இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. கபடி, ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிகள் ஸ்குவாஷ் போட்டி புதிதாக அறிமுக விளையாட்டாக சேர்க்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் சிறப்பு விளையாட்டான சிலம்பம் போட்டியானது டெமோ விளையாட்டாக தற்போது இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. டெமோ விளையாட்டாக அது பங்கேற்கப்படுகிறது. எனவே இது போன்ற ஒரு விளையாட்டு போட்டிகள் ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு சர்வதேச போட்டிகளும் தேசிய அளவிலான போட்டிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் முதன்முறையாக தமிழகத்தில் நடக்கிறது. இது வெற்றிகரமாக நடத்தி காட்ட வேண்டும் என்பதே தமிழக அரசுடைய ஒரு முக்கிய குறிக்கோளாக இருந்து முழு வகையில் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அரங்கம் முழுமையாக தயார் நிலையில் இருக்கப்பட்டுள்ளது. வருபவர்கள் அனைவரும் பரிசோதனைக்கு பிறகு, முழுமையான பரிசோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கான இருக்கையில் மட்டுமே அமர வேண்டும். இந்த நேரு விளையாட்டரங்கம் முழுவதும் 5 அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டு முழுமையாக காவல்துறையில ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இங்கு ஆளுநர், பிரதமர், தமிழக முதல்வர், மத்திய அமைச்சர் என அனைத்து வகை அதிகாரிகளும் இங்கு பங்கேற்க இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.